ஹசரத் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த முக்கியமான சில பொன்மொழிகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய புத்திசாலி, அதிகமான முறையிலே தக்வா ஈமானுடைய விஷயங்களை அவர்கள் உபதேசம் பண்ணி இருப்பதை எல்லாம் நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்னார்கள், தஅ சிர்ரக பைன இஸ்னைன், அதாவது உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய ரகசியத்தை இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு மத்தியில் பல ரகசியம் இருக்கலாம், அந்த ரகசியங்களை இரண்டு பேரிடத்திலே விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இரண்டு பேர் யார் தெரியுமா? நஃப்ஸக வ ரப்பக, உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்திலேயே வைத்துக்கொள். உன்னுடைய செய்திகள், உன்னுடைய ரகசியங்கள், அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியிலே எல்லா மக்களிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். அவ்விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதென்று சொன்னால் முதலில் நீ உனது நஃப்ஸுடன் பேச வேண்டும், நஃப்ஸுக்கு நீ சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் நீ தௌபா செய் என்று சொல்ல வேண்டும். உள்ளம் கஞ்சத்தனம் பண்ணுகிற நேரத்திலே தர்மம் செய் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய ரகசியங்களை நஃப்ஸுடன் வைத்துக்கொண்டு நஃப்ஸுடன் பேச வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, நோய் நொம்பலம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, இவைகளை, இந்த ரகசியங்களை உங்களுடைய ரப்பிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், அநியாயம் செய்து விட்டீர்கள், வேறு ஏதாவது தவறுகள் செய்து விட்டீர்கள், குறைகள் மானக்கேடான காரியங்கள் செய்து விட்டாலும் இவைகளை உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்லி நீங்கள் தௌபா செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் உங்களது ரகசியங்களை எல்லாவற்றையுமே வெளியில் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டாம் என்பதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அழகிய பாடமாக இருக்கிறது. அதே போன்று அடுத்தபடியாக அவர்கள் சொல்கிறார்கள், வஹரிஸ் ஃபித் துன்யா அலா ரிலா இஸ்னைன், உலகத்தில் நீ வாழும் காலம் எல்லாம் இரண்டு பேருடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு நீ முயற்சிக்க வேண்டும். இரண்டு பேருடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த இரண்டு பேருடைய திருப்தி யாரு? உம்மக்க வ அபாக்க சொல்கிறார்கள். உனது தாயினுடைய திருப்தியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், உன்னுடைய தகப்பனின் திருப்தியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது, பிள்ளைகள் எல்லோரும் அடுத்தவர்களுடன் நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கிறார்கள், அடுத்தவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தனது தாய் தகப்பன் திருப்தி அடைய வேண்டும். நாம் செய்கின்ற செயல்களில், நாம் பேசுகின்ற பேச்சுக்களில், நாம் கவனிக்கின்ற கவனிப்புகளிலே எனது உம்மா நல்ல பிள்ளை திருப்தி அடைய வேண்டும், எனது வாப்பா திருப்தி அடைய வேண்டும் என்ற விஷயத்திலே எங்களது மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டு பேருடைய திருப்தியையும் நீங்கள் எதிர்பாருங்கள். வஸ்தைன் அல ஷதாஇதி பிஇஸ்னைன், கஷ்டங்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது நீங்கள் இரண்டு விஷயங்களை கொண்டு நீங்கள் அதாவது உதவி தேடுங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு சொல்லி தந்த விஷயங்கள் தான் இதை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அஸ்ஸபுரு, உங்களுக்கு துன்பம் வந்தால் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு பிரச்சனை துன்பங்கள் வந்தால் தொழுகையின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். பொறுமையாக நீங்கள் செயல்படுவதுடன் தொழுது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்திலே வலா தஹஃப் மின் இஸ்னைன், இரண்டு விஷயங்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இரண்டு விஷயங்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது என்ன விஷயம் சொல்கிறார்கள்? அர் ரிஸ்க் வல் மௌத், ரிஸ்க்குடைய விஷயத்திலே பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் எல்லோருமே பயப்படுவது அதைத்தான். வறுமை வந்து விடுமோ, துன்பம் வந்து விடுமோ, பிரச்சனை வந்து விடுமோ, அல்லது நமக்கு சாப்பிட இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் தான் நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் எங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் ரிஸ்க்குடைய விஷயத்தில் பயப்பட வேண்டாம், வல் மௌத், மௌத்துடைய விஷயத்திலும் பயப்பட வேண்டாம். எங்கிருந்தாலும் மௌத்து உங்களுக்கு வரும். அப்படியானால் நீங்கள் மௌத்துக்கு தயாராக வேண்டும். லிஅன்னஹுமா பியதிர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய கையிலே அது இரண்டும் இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்க கூடாது, ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ரெண்டு விஷயத்தை சொல்கிறார்கள். அது என்ன தெரியுமா? இஹ்சானக லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால்
அந்த செய்த உதவியை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எந்த நேரமும் அவனுக்கு நான் உதவி செய்தேன், அவனுக்கு நான் உதவி செய்தேன், அவன் நன்றி கெட்டதனமா நடக்கிறான், மோசமாக நடக்கிறான் என்று செய்த உதவிகளை சொல்லி காட்டிக் கொண்டிருக்காதீர். செய்த உதவிகளை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக அடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு துன்பத்தை செய்து விட்டால், உங்களுக்கு ஒரு பிரச்சனையை செய்து விட்டால், உங்களுடன் சண்டை பிடித்து விட்டால், உங்களை கோபப்படுத்தி விட்டால், அவர்கள் செய்த கெடுதியையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவன் எனக்கு இப்படி செய்து விட்டான், எனக்கு இப்படி செய்து விட்டான். ஆனால் இன்றைக்கு நம்மிலே அதிகமானவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன உதவியை செய்துவிட்டு 10 முறை சொல்லி காட்டிக் கொண்டிருப்பது. சில நேரங்களிலே சின்ன ஒருவன் நமக்கு மரியாதை செய்யவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்கக்கூடிய மக்கள் கூட இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த இரண்டையும் நீங்கள் மறந்து விடுங்கள் என்பதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அபதா, 2 விஷயங்களை மறக்கவே கூடாது. 2 விஷயங்களை மறக்கவே கூடாது. அல்லாஹ்வை எந்த நேரமும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை மறக்காமல் நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். அடுத்தபடியாக வத்தாருல் ஆஹிரா, மறுமை என்றொன்றிருக்கிறது, மௌத்து என்றொன்றிருக்கிறது, அதன் பின்னால் எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை ஒன்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமான இந்த பொன்மொழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இவற்றை நாமும் கேட்டு நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக.